முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு மக்கள் நல அறிவிப்புகளை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், அதேவேளை புதிய அரசு நிதிநிலை குறித்து முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். என்னண்டா, சைபர் காலி ஒண்ணுமில்ல, பூச்சியமா இருக்கிறது, ஒரு டிரான்ஸ்பரண்டா நான் எல்லாருக்கும் வெளிப்படையா என்னுடைய இந்த இருக்கிற கஜானாவோட காசு இல்லைங்கிறத நான் சொல்லணும்னு விஜய் சொல்றாரு. அறிவிப்புகள் எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னா இது தருவா அது தருவேன்னு இப்போ அது நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத மறைமுகமாக இப்போதைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது குறித்து மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரக்கூடாது, பிஜேபி வரவே கூடாதுங்கிறதுல பிடிவாதமாக இருந்த ஸ்டாலின் சில முன்னேற்றங்களை செய்திருந்தாலும் ஒரு மாற்றம் என்பதற்காக வேண்டி விஜய்க்கு தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் விஜய் ஆரம்பத்தில் பொய் சொல்கிறார், அங்கே காசெல்லாம் இல்லாமல் அல்ல, கொள்ளையடிக்கல என்ற மாதிரி மு.க.ஸ்டாலின் தனது மறுப்பை என்ன செஞ்சிருக்கிறார், பதிவு செஞ்சிருக்கிறார். மேலும் தெரிவித்த அவர், ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே அரசிடம் பணமில்லை என்ற ரீதியில் பேச வேண்டாம், மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சேர்க்க தேவையானது நிதியை விட மேலாண்மை திறனும் மனமும் தான் என்று சுட்டிக்காட்டுள்ளார். காசு இருக்குன்னு சொல்லுவார்னு பார்த்தா அந்த ஆளு வேற இப்படி சொல்றதுக்கு, அப்போ காசு இல்லை போல உண்மை. கடந்த 5 ஆண்டுகளின் கொரோனா, பெருந்தொற்று, இயற்கை பேரிடர்கள் மற்றும் ஒன்றிய பாஜக அரசு நிதி நெருக்கடி என பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தான் திமுக அரசு எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியது என்பதையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். அதே மாதிரி குறிப்பாக கடந்த அரசு கடனை வைத்து கொண்டு சென்றுள்ள, அதாவது விஜய் பேசும்போது ஒன்று சொன்னார், என்னன்னா கடனை நிறைய விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக கடந்த அரசு கடனை வைத்துவிட்டு சென்றுள்ளது என்று விஜயின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஸ்டாலின், தமிழகத்தின் கடன் அளவு அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள்ளேயே இருப்பதாகவும் இது குறித்து முழு விவரங்கள் கடந்த பிப்ரவரி மாத வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சரி, அப்போ விஜய் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம், ஒரு 2-3 நாள் அப்படியே போகும்போது. ஆனால் அவகாசம் கேட்டிருந்தார் விஜய், என்னண்டா வந்தோன்னு அதை செய்யலை இதை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் காலம் வேணும், இங்கே காசு இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறாரு. ஸ்டாலின் சொல்கிறார் அது பொய், அப்படிலாம் கிடையாது, கணக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. தமிழக மக்கள் பங்குரோத்துக்கு போவார்கள் அல்லது வாழ்த்து சொல்கிற அளவுக்கு விஜய் வளருவார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல செய்திகள் உங்களிடத்தில் ஷேர் பண்ண காத்திருக்கிறேன். நன்றி.